Hi guys, welcome to Cybersec journey. இங்க நம்ம சைபர் செக்யூரிட்டி வேர்ல்ட பிகினர் லெவல்ல இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். சைபர் செக்யூரிட்டினா என்ன, நம்ம லைஃப்க்கு ஏன் இம்பார்ட்டன்ட், நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு காலையில் இண்டெக்ஸ்குள்ள இருக்கு நம்ம என்ன பண்றோம், ஃபோன் எடுத்து நோட்டிஃபிகேஷன் செக் பண்றோம், வாட்ஸ்அப் மெசேஜ் பார்க்குறோம், இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்றோம், ஆன்லைன் பேமெண்ட் பண்றோம். ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நம்ம லைஃபோட ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் எல்லாமே இப்போ டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ள இருக்கு. நம்ம ஃபோட்டோஸ், நம்ம பர்சனல் இன்ஃபர்மேஷன், நம்ம பேங்க் டீட்டெயில்ஸ், நம்ம பாஸ்வேர்ட்ஸ், இதை ஏதாவது ஒரு விஷயம் தப்பாலாம் ஒருத்தர் கையில் போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? அதுக்கு தான் தேவைப்படுறது சைபர் செக்யூரிட்டி. சிம்பிளாக சொன்னோம்னா கம்ப்யூட்டர், மொபைல், நெட்வொர்க், அப்ளிகேஷன்ஸ், டேட்டா இது எல்லாத்தையும் ஹேக்கர்ஸ் அந்த சைபர் அட்டாக்ஸ்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் சைபர் செக்யூரிட்டி. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த டைமில் உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ், கார்டு இன்ஃபர்மேஷன் எல்லாம் யூஸ் ஆகும். இது செக்யூராக இருக்கணும், இல்லைன்னா ஒரு அட்டாக்கர் உங்கள் இன்ஃபர்மேஷனை ஸ்டீல் பண்ண ட்ரை பண்ணலாம். அதனால தான் கம்பெனிஸ் ரொம்ப செக்யூரிட்டி மெஷர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்ன தெரியுமா, ஹேக்கர்ஸ் எல்லாரும் கம்ப்யூட்டர் எக்ஸ்பெக்ட் மாதிரி சிஸ்டம் பிரேக் பண்ண மட்டும் ட்ரை பண்ண மாட்டாங்க. சில நேரம் அவங்க நம்ம மைண்டை டார்கெட் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் சோசியல் இன்ஜினியரிங். எக்ஸாம்பிள், ஒரு நாள் உங்கள் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது, கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்கள் ப்ரைஸ் வின் பண்ணிட்டீங்க, இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க, இல்லைனா யுவர் அக்கௌண்ட் வில் பி பிளாக், வெரிஃபை நவ் இன்னும் ஒரு மெசேஜ் வரும். நம்ம பயந்து அந்த லிங்கை கிளிக் பண்ணிடுவோம். அது ஃபேக் வெப்சைட்டாக இருக்கலாம். நம்ம யூசர் நேம், பாஸ்வேர்ட், ஓடிபி எல்லாம் ஸ்டீல் பண்ணி ட்ரை பண்ணுவாங்க. இதுதான் ஃபிஷிங் அட்டாக். இன்னைக்கு சைபர் செக்யூரிட்டி ஏன் இம்பார்ட்டன்ட்னா, டெக்னாலஜி வளர வளர சைபர் கிரைம்ஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. முன்னாடி நம்ம வீட்டுக்கு லாக் போடுவோம், ஏன் நம்ம வேல்யூபிள் திங்ஸை சேஃபாக இருக்கணும்னு. அதே மாதிரி இப்போ டிஜிட்டல் வேர்ல்டில் நம்ம டேட்டாக்கு செக்யூரிட்டி வேணும். சைபர் செக்யூரிட்டியில் ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இருக்கு, அது சிஐஏ ப்ரைட். இது கேட்டால் சிஐஏன்னு கவர்மெண்ட் ஏஜென்சியை நினைக்க வேண்டாம். சைபர் செக்யூரிட்டியில் சிஐஏன்னா கான்ஃபிடென்ஷியலிட்டி, இன்டெகிரிட்டி, அவைலபிலிட்டி. கான்ஃபிடென்ஷியலிட்டி அப்படின்னா என்னன்னா, நம்ம இன்ஃபர்மேஷன் அன்ஆத்தரைஸ் பர்சன் பார்க்கக்கூடாது. இன்டெகிரிட்டினா நம்ம டேட்டா யாரும் மாடிஃபை பண்ணக்கூடாது. அவைலபிலிட்டினா தேவையான நேரத்தில் நம்ம சிஸ்டம் அண்ட் டேட்டா அவைலபிளாக இருக்கணும். சைபர் செக்யூரிட்டி ஃபீல்டில் நிறைய கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. செக்யூரிட்டி அனலிஸ்ட், பென்ட்ரேஷன் டெஸ்டர், சாப் அனலிஸ்ட், டிஜிட்டல் ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட், செக்யூரிட்டி இன்ஜினியர், இப்படி பல ரோல்ஸ் இருக்கு. செக்யூரிட்டி அனலிஸ்ட் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, நெட்வொர்க்கில் நடக்கிற சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டீஸை மானிட்டர் பண்ணுவாங்க. பென்ட்ரேஷன் டெஸ்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஹேக்கர் மாடல் திங்க் பண்ணி வல்னரபிலிட்டிஸை கண்டுபிடிப்பாங்க. டிஜிட்டல் ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் அட்டாக் நடத்த அப்புறம் எவிடன்ஸை கலெக்ட் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. ஆனால் சைபர் செக்யூரிட்டி கற்றுக்க ப்ரோக்ராமிங் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும்னு ஆப்ஷன் இல்லை. ஃபர்ஸ்ட் பேசிக் ஸ்ட்ராங்காக இருக்கணும். எக்ரிப்டிங் எப்படி ஒர்க் ஆகுது, வெப்சைட் எப்படி கிரியேட் ஆகுது, அட்டாக் எப்படி நடக்குது, அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது, இதை புரிஞ்சுக்கிட்டா போதும். சைபர் செக்யூரிட்டி ஒரு ஃபீல்ட் மட்டும் இல்லை, இது ஒரு கண்டினியூஸ் லேர்னிங் ஜேர்னி. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற அட்டாக் நாளைக்கு சேஞ்ச் ஆகலாம். அதனால சைபர் செக்யூரிட்டியில் ஆல்வேஸ் அப்டேட் இருக்கணும். ஸோ நீங்கள் டெக்னாலஜி மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தால், ப்ராப்ளம் சால்வ் பண்ண பிடிச்சா, புது விஷயங்களை கற்றுக்க ஆசை இருந்தால், சைபர் செக்யூரிட்டி உங்கள் கரியருக்கு ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். இவன் சீரியஸில் நெக்ஸ்ட் எபிசோடில் ஹேக்கர்ஸ் யாரு, அவங்க எப்படி அட்டாக் பண்ணுறாங்க, ஃபிஷிங் எப்படி ஒர்க் ஆகுது, எத்திக்கல் ஹேக்கிங்னா என்ன, டூல்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, இது எல்லாம் பிகினர் லெவலில் இருந்து பார்க்கலாம். இது நம்ம சைபர் செக்யூரிட்டி ஜேர்னியோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். லெட்ஸ் ஸ்டார்ட் தி ஜர்னி.